பிரைஸ் அலாட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வனாந்தரமான தனித்த பகுதியிலே போயிருக்கும் பொழுது ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறார்கள். வருகிற ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகி அங்கே வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார். மாலை பொழுதான பொழுது சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் அவர்களை அனுப்ப வேண்டியதில்லை, அவர்களுக்கு நீங்களே போஜனங்களை கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சீஷர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் அவர்களுக்கு போஜனத்தை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது சீசர்கள் தங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய அந்த குறைவை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அங்கே புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் இருப்பதோ கையில் 5 அப்பமும் 2 மீன்களும் தான். அப்போ இந்த இடத்துல சீஷர்கள் குறைவை பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குறைவை கையில் வாங்கி ஜெபித்த பொழுது அது நிறைவாக மாறுகிறது. கீழே வாசிக்கும் பொழுது 20வது வசனத்திலே எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இங்கே குறைவானது, ஆனால் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொடுக்கும் பொழுது அது நிறைவாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குறைவை கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிறைவாக மாற்றி தருவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். அங்கே ஒரு குறைவு உண்டாகிறது. அந்த குறைவை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சொன்ன பொழுது அதை நிறைவாக மாற்றுகிறார். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில அநேக குறைவுகள் இருக்கலாம். அந்த குறைவுகளை பார்த்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இந்த குறைவுகளை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாக அந்த குறைவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக மாற்றி தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய குறைவுகளை உம்மிடத்தில் வைக்க கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வீராக. அந்த குறைவுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் எங்களுக்கு நிறைவாக்கி தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.